அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல சனி கெட்டால் என்ன நடக்கும், எப்போது நடக்கும் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 9 கிரகங்களை பத்தியும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சனி பகவானை பத்தி பார்க்க போறோம். அதாவது ஒரு கிரகம் கெடும் போது அந்த கிரகம் அந்த மனிதனுக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தும், என்ன அவர் நம்மளுக்கு கொடுக்காம போயிடலாம், அவரால் என்ன பிரச்சனை ஏற்படலாம், இதைதான் நம்ம பார்க்க போறோம். எப்போது ஏற்படலாம்? நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி, சார் எனக்கு இந்த கிரகம் கெட்டிருக்கு, இதனால எனக்கு என்ன நடக்கும்? நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. எப்போ நடக்கும்? இதுவும் பாத்தீங்கன்னா டவுட் இருக்கு. இதைதான் 9 கிரகங்களுக்கும் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சனி பகவானை பத்தி பார்க்க போறோம். சனி பகவான் கெட்டால் என்ன பலன் நடக்கும், அவர் எப்படி கெடுவார்? சனி பாத்தீங்கன்னா ஒரு பாப கிரகம். இப்ப பாத்தீங்கன்னா சுப கிரகத்துக்கும் பாப கிரகத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சனி கெட்டாலுன்ற ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சனி அமர்ந்தால் அந்த இடம் ஒரு பக்கம் கெடும். ஏன்னா அவர் பாப கிரகம். இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா சுப கிரகத்துக்கு வராது. சுப கிரகம் கெட்டால் மட்டும்தான். சுப கிரகம் ஒரு இடத்த போய் உக்காந்து கெடுக்காது. சோ இந்த சனி பகவான் பாப கிரகங்கள் சனி, ராகு, கேது, செவ்வாய் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களும் கெடுவாங்க, இவங்க போய் ஒரு இடத்துல உட்காரும் போதும் அந்த இடத்தையும் கெடுப்பாங்க. இதெல்லாம் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். நவ கிரகங்கள்ல முக்கியமாக மிகவும் கெடக்கூடாத ஒரு கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான். ஏன்னா இவர்கிட்ட ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்கு. சனி பகவானை தொழில் காரகன்னு சொல்லுவாங்க, ஆயுள் காரகன்னு சொல்லுவாங்க, கர்ம காரகன்னு சொல்லுவாங்க, வேலை காரகன்னு சொல்லுவாங்க, வியாதிகளுக்கு காரகன் என்றும் சொல்லுவாங்க, பிணி பீடை இதுக்கும் காரகன் என்று சொல்லுவாங்க. சோ இப்ப சொன்ன எல்லா விஷயமே கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். எதுவுமே பாத்தீங்கன்னா நார்மலான விஷயம் கிடையாது. ஒரு மனிதனுக்கு தொழில், வேலை ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு எல்லாத்தையும் விட ஆயுள் முக்கியம். ஒரு மனிதன் கர்மான்ற ஒரு விஷயத்தாலதான் இந்த பூமிக்குள்ளேயே வரார். அந்த கர்மாவுக்கு காரகனே சனி. வியாதிக்கும் காரகன், அதாவது நம்மளுக்கு என்ன மாதிரி வியாதிகள் வரப்போகுதுன்றதும் இந்த சனி பகவான் தான் தீர்மானிக்கணும். வேலை காரகன். சோ முக்கியமான சில பயங்கரமான விஷயங்களை வச்சுன்னு இருக்கிறதால இந்த கிரகம் கெடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. சரி, கெட்டுட்டாரு, அதுதான் டாபிக். கெட்டுட்டாரு, எப்படி கெடுவார் பார்க்க போறோம். சனி பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்தா கெடுவார். சனி பகவான் 8ஆம் இடத்துல உட்கார்ந்தா கெடுவார். சனி பகவான் 12ஆம் இடத்துல உட்கார்ந்தா கெடுவார். சனி பகவான் நீச்சமானால் கெடுவார். சனி பகவான் பகையானால் கெடுவார். இது ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட் கிரக சேர்க்கை. சனி பகவான் செவ்வாயோட சேர்ந்தா கெடுவார். சனி ராகுவோட சேர்ந்தா கெடுவார். சனி கேதுவோட சேர்ந்தா கெடுவார். சனி செவ்வாயோட சேர்ந்தா கெடுவாரு, ராகுவோட சேர்ந்தா கெடுவாரு, கேதுவோட சேர்ந்தா கெடுவாருன்றது உங்களுக்கு தெரியும். சனி 6ஆம் அதிபதியுடன் சேர்ந்தாலும் கெடுவார். சனி பகவான் 8ஆம் அதிபதியுடன் சேர்ந்தாலும் கெடுவார். சனி பகவான் 12ஆம் அதிபதியுடன் சேர்ந்தாலும் கெடுவார். சனி பகவான் மாரகாதிபதியுடன் சேர்ந்தாலும் கெடுவார். சனி பாதகாதிபதியுடன் சேர்ந்தாலும் கெடுவார். சோ இத்தனை விஷயங்கள் இருக்கு. 6ஆம் அதிபதியோட அவர் சேரக்கூடாது, 8ஆம் அதிபதியுடன் சேரவே கூடாது, மாரகாதிபதியுடன் சேரவே கூடாது, பாதகாதிபதியுடன் சேரவே கூடாது. ஏன்னா சனி பகவான் ஆல்ரெடி கர்மகாரகன், ஆல்ரெடி வியாதிக்கு காரகன், ஆல்ரெடி ஆயுளுக்கு காரகன். அப்படி இருக்கக்கூடிய ரொம்ப சென்சிட்டிவான மனிதனை தொட்டா வலிக்கொன்ற விஷயத்தெல்லாம் வச்சுன்னு இருக்கிற சனி பகவான் 6ஆம் அதிபதியுடன் சேரும் போது கடன் நோய் எதிரியை இவரே கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 8ஆம் அதிபதியுடன் சேரும் போது அவமானம், வம்பு, வழக்கு, தோல்வி, இந்த மாதிரி விஷயங்களை, மரண பயம், இந்த மாதிரி விஷயங்களை சந்திக்க நேரிடும். 12ஆம் அதிபதியுடன் சேரும் போது விரயங்கள் ஏற்படும். காமம் சம்பந்தமான தப்பான விஷயங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். சோ இவர் பாத்தீங்கன்னா 6, 8, 12 போய் உட்காரவும் கூடாது,
6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியுடன் சேரவும் கூடாது, மாரகாதிபதியுடனும் சேரக்கூடாது, பாதகாதிபதியுடனும் சேரக்கூடாது, பாப கிரகங்களுடனும் சேரக்கூடாது. சார் எப்படி எங்க தான் சார் இருக்கிறது, எப்படிதான் இருக்கிறது, இதெல்லாம் சேராம எப்படி இருக்கும், இதெல்லாம் சேராம ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கும், ஒண்ணு சேர்க்கை சேர்ந்துரும், இல்ல பார்வை பாத்துரும், இதெல்லாம் இல்லாம எப்படி சார் இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதனாலதான் இந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமா வசதியா எந்த விதமான குறையும் இல்லாமல் இருப்பவர்கள் மிக குறைவான நபர்களாக இருக்கிறாங்க. கஷ்டப்படுறவங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறாங்க. இந்த உலகத்துல ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, 50% மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்காங்க அப்படின்றது நான் சொல்லல, ஒரு சர்வே சொல்லுது. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு ஏழ்மையான நிலைமையில ரொம்ப வாழ்க்கை தினம் போராடிக்கிட்டு தான் வாழ்ந்துன்னு இருக்காங்கன்னு சொல்லுது. ஒரு 30% பேர் ஏதோ காசு இருக்குது, வருமானம் இருக்குது, ஏதோ வாழ்ந்துன்னு இருக்காங்க. ஒரு 5% மக்கள் தான் ரொம்ப சுபிக்ஷமா, காசுக்கு பிரச்சனை இல்லாம, எந்த விதமான பிரச்சனை இல்லாம, வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு 5% மக்கள் தான். அதுதான் இப்போ ஒரு சனி பகவான் 6ஆம் இடத்துலயும் போய் உட்காரக்கூடாது, 8ஆம் இடத்துலயும் உட்காரக்கூடாது, அப்பவும் கெடுவார், 12ல போய் உட்கார்ந்தாலும் கெடுவார், நீச்சமானாலும் கெடுவார், பகையானாலும் கெடுவார், 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி மாரகாதிபதி பாதகாதிபதி சேர்ந்தாலும் கெடுவார், இவரோட பார்வையில இருந்தாலும் கெடுவார், பாப கிரகங்களோட சேர்ந்தாலும் கெடுவார்னா எப்படிதான் அவர் உட்காருவாரு, எப்படிதான் அவர் இருப்பாருன்னு கேட்கும் போது, சனி பகவான் இந்த 10-11 உட்கார்ந்து பிறந்தவங்க கொடுத்து வச்சவங்க. பேசிக்கா சனி பகவான் பாத்தீங்கன்னா 10-11 போய் உக்காந்துட்டாலே மிகப்பெரிய அளப்பரிய நன்மையை செய்வார். இப்போ உங்க ஜாதகத்துல கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கிறவங்களுடைய பெரும்பாலான மக்களுடைய ஜாதகத்துல சனி 6ல இருப்பார், 8ல இருப்பார், 12ல இருப்பார், 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருப்பார், 8ஆம் அதிபதியோட சேர்ந்து இருப்பார், மாரகாதிபதி பாதகாதிபதியோட எல்லாம் சேர்ந்து இருப்பார். அப்படி சேர்ந்து இருக்கும் போது குருவும் சேர்ந்திருந்தால் அந்த பாதிப்புகள் வெகுவாக குறையும். இல்ல குரு பார்த்துட்டாரு, அந்த பாதிப்புகள் வெகுவாக குறையும். இப்போ சனியும் செவ்வாயும் சேரக்கூடாதுன்னு சொல்றோம், அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனா 5 டிகிரிக்குள்ள குருவோட பார்வை இருக்குதுன்னா அந்த சனி செவ்வாயோடைய இணைவை மிகப்பெரிய அளவுல கட்டுப்படுத்தும். குறிப்பாக ஒரு கிரகம் நம்மளுடைய ஜாதகத்துல கெட்டிருந்தால் அது எப்போ அந்த பலனை செய்யும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க. அது வாழ்நாள் முழுவதும் அதனுடைய கெடுபலனை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு கிரகத்துக்கு ஏகப்பட்ட காரகத்துவங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. சில கெடுதல் நம்மளுக்கு நடக்கும், அதை நம்ம உணரவும் மாட்டோம். நிறைய பேருக்கு ஜாதகம் பார்க்கும் போது நடந்த கெடுதலை கூட அவங்களுக்கு உணராமல் இருப்பாங்க. ஓ இது நம்மளுக்கு நடந்ததா, இதனாலதான் நம்மளுக்கு நடந்ததான்றது கூட அவங்களுக்கு தெரியாது. சில பேருக்கு நான் இந்த கெடுதல் ஆட்சி பாருங்க நான் எடுத்து சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். அப்படி வாழ்நாள் முழுவதும் இப்போ ஒரு சனி கெட்டிருக்குன்னா அதனுடைய தொல்லைகளை பிறந்ததுல இருந்து அந்த மனிதனுடைய கடைசி நாள் வரைக்கும் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதுல பல டைம் தெரியாது, சில டைம் ரொம்ப கிளீனா தெரியும். நவகிரகங்களும் இந்த மாதிரி வேலையை தான் செய்வாங்க. சனி மட்டும்தான் பயங்கரமா செய்வாரு அப்படி கிடையவே கிடையாது. புதன் ஒரு ஜாதகத்தை டோட்டலா காலி பண்ணியும் இருக்கிறாரு, பெரும்பாலான மக்களுடைய ஜாதகத்துல காலி பண்ணியிருக்காரு. சுக்கிரனும் காலி பண்ணியிருக்காரு, குருவும் காலி பண்ணியிருக்கிறாரு. சனி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளீனா தெரியும். சனினா கொஞ்சம் பயம், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால சனியை பார்த்து தான் பெரும்பாலான மக்கள் பயப்படுவாங்களே தவிர குருவை பார்த்து சுக்கிரனை பார்த்து பயப்பட மாட்டாங்க. ஆனா இவங்க ஏகப்பட்ட பேருடைய ஜாதகத்தை கெடுத்திருக்காங்க. அடுத்தடுத்து அதை பார்க்க போறோம், அவங்க எப்படி கெடுப்பாங்க, அவங்களுடைய காரகத்துவங்கள் என்னன்னு. சோ இந்த சனி பகவான் 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல உட்காரும் போது, இந்த அதிபதிகளுடன் சேரும் போது, மாரகாதிபதியுடன் பாதகாதிபதியுடன் சேரும் போது அவருக்கு கெடுபலனை இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவர் கர்மகாரகன், அவர் ஆயுள் காரகன், அவர் வேலைக்காரகன், தொழில் காரகன். தொழில்ல கை வைப்பாருங்க. மெயினா அவருடைய 4 விஷயங்கள். அவருடைய கர்மான்ற ஒரு விஷயத்துக்குள்ள எல்லாமே வந்துடும். அடுத்தது தொழில். சனி பகவான் கெடும்போது தொழில்ல ஒரு மனிதர் மிகவும் நஷ்டம் அடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
தொழிலை மாறி மாறி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எந்த தொழில் பண்ணாலும் தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு வேலையில போய் நிரந்தரமா உட்காந்து அந்த வேலையில ஒரு முன்னேற்றம் அடையாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அவர் ஒரு மனிதர் நல்லா உழைக்கிறாரு, ஆனா அவருக்கு ஒரு கிரெடிட்டே கிடையாது, அவருக்கு ஒரு சம்பள உயர்வே இல்லை, அவருக்கு ஒரு ப்ரொமோஷனே இல்லை, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ தொழில் சம்பந்தமாக, பணம் சம்பந்தமாக, தொழில் பண்ணாதான் காசு வரும், வேலை செஞ்சாதான் காசு வரும். அந்த காசு உயராமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சனி ஒரு ஜாதகத்துல கெடும் போது அந்த மனிதனால அதிக சம்பாத்தியத்தை செய்ய முடியாமல் தவிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்ல இந்த மார்க்கெட் மாதிரி இடத்துல எல்லாம் லோடு தூக்குறவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாம் கடுமையா உழைப்பாங்க. அவங்க இல்லைன்னா அந்த மார்க்கெட்ல இருக்கிற கடை ஓனருங்க கண்டிப்பா தொழில பண்ண முடியாது. அதுக்குதான் சொல்றது வேலைக்காரகன். சனி பகவான் வேலைக்காரகன், தொழில்காரகன். வேலை செஞ்சு கொடுக்கறதும் சனி பகவானுடைய காரகத்துவம். அந்த தொழிலை நடத்துறாரு பாத்தீங்களா முதலாளி, அவரும் சனி பகவானுடைய காரகத்துவம். இப்போ கோயம்பேடு மார்க்கெட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த கோயம்பேடு மார்க்கெட்டுக்குள்ள பொருள் வரணும்னா அந்த மூட்டை தூக்குறவங்க இல்லாம பொருள் வராது, வெளியே போவாது. அப்போ அந்த முதலாளிக்கு கண்டிப்பாக தொழிலாளி தேவை. ஆனா அந்த தொழிலாளி ஏன் கடைசி வரைக்கும் மூட்டை தூக்கின்னு இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, அவரு ஜாதகத்துல சனி கெட்டிருக்கு. அந்த முதலாளி மூட்டை தூக்குறவரை வச்சு ஜாலியா வாழ்ந்துன்னு இருக்கிறாருன்னா அவருடைய ஜாதகத்துல சனி நல்லா இருக்குது. இதுதான் சிம்பிள் கான்செப்ட். தொழிலுக்கும் சனியே அதிபதி, வேலைக்கும் சனியே அதிபதி. இப்ப பாத்தீங்கன்னா கௌரவமா ஒரு வேலையில வாழ்ந்துன்னு இருப்பாங்க. ஒரு 50,000 நீங்க சம்பாதிச்சுன்னு இருக்கிறீங்கன்னு வைங்க. இப்போ அது ஒரு கார்பரேட் கம்பெனின்னு வைங்க, இல்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனின்னு வைங்க. உங்களை வச்சு உங்களுடைய பாஸ், உங்களுடைய சிஇஓ பயங்கரமா சம்பாதிச்சுன்னு இருப்பார். ஏன்னா அவருக்கு சனி சூப்பரா இருக்கும். உங்களுக்கு சனி பகவான் ஏதோ ஒரு வகையில கெட்டு இருக்கும் போது நீங்க அவருக்கு வேலை செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதாங்க கான்செப்ட். சோ வேலைன்ற ஒரு பெரிய விஷயம், தொழிலுன்ற ஒரு பெரிய விஷயம் இவர் வச்சுன்னு இருக்காரு. கர்மான்னு வரும்போது சனி பகவானுக்கு கர்மான்னு வந்துட்டாலே அனைத்து விதமான கெடுபலனை செய்யக்கூடிய தன்மை அவருக்கு இருக்கு. அவரால் வியாதியை கொடுக்க முடியும், வம்பு வழக்க கொடுக்க முடியும், அவரால் விபத்தை ஏற்படுத்த முடியும், அவரால் தத்திரத்தை கொடுக்க முடியும், அவரால் குடும்பத்தை கெடுக்க முடியும், எல்லாத்தையும் அவரால் பண்ண முடியும். நவ கிரகத்துல இப்ப நீங்க அடுத்தடுத்த கிரகங்கள் நம்ம பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா சூரியனால சில விஷயங்களை மட்டும்தான் கெடுக்க முடியும், புதனால சில விஷயங்களை மட்டும்தான் கெடுக்க முடியும், குருவால சில விஷயங்களை மட்டும்தான் கை வைக்க முடியும். ஆனா அந்த சனி பகவான எல்லா விஷயத்துல கை வைக்க முடியும். ஆல்ரவுண்டர். எல்லா விஷயத்துல, மரணத்துல இருந்து, ஊரை விட்டு ஓடி போறதுல இருந்து, ஒரு பொண்ணை சின்ன வயசுலயே விபச்சார விடுதிக்குள்ள கூட்டுன்னு போய் விடுறதுல இருந்து, இந்த கிரகத்தால எல்லாத்தையும் பண்ண முடியும். ஏன்னா கர்மான்னு ஒரே ஒரு வேர்டு, அதுக்குள்ள எல்லாம் கெட்டதும் வந்துடும். நல்ல கர்மான்றதுக்குள்ள எல்லாம் புண்ணியங்களும் வந்துடும், கெட்ட கர்மான்றதுக்குள்ள எல்லாம் கெட்டதும் வந்துடும். சோ அப்பேற்பட்ட கர்மா இவர் கையில இருக்கிறதால இவர் வெறும் தொழில்காரகன், ஆயுள்காரகன், வேலைக்காரகன் மட்டும் கிடையாது, கர்மாக்கும் இவர் தானே காரகன். தொழில்காரகனாக மட்டும் இருந்திருந்தால் அவருக்கு நீங்க தொழில், உங்களுக்கு சனி கெட்டிருந்தாலும் உங்களுக்கு தொழில் சரியா வராது, தொழில நீங்க சம்பாதிக்க முடியாது, தொழில உங்களுக்கு கடன் ஆகும் சொல்லிட்டு போயிடலாம். கர்மாக்கே ஒரு தானே காரகன். கடன்ல இருந்து, வியாதியில இருந்து, சொத்தை இழக்கிறதுல இருந்து, வம்பு வழக்குல இருந்து, பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சண்டையில இருந்து, மாமியார் மருமகளோட பிரச்சனையில இருந்து, எல்லா பிரச்சனைக்கும் இவர் காரகமாக அமைவார். சோ முக்கியமாக இந்த சனி பகவான் ஒரு ஜாதகத்துல கெடக்கூடாது. இதுதான் கான்செப்ட். 10-11 சனி இருக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க சுபகிரகத்தோடைய பார்வையில இருந்துட்டாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகி போச்சு. குரு பார்த்துட்டார், சூப்பர். சுக்கிரன், தனித்த சுக்கிரன் பார்த்துட்டார், சூப்பர். தனித்த சுக்கிரன் இணைஞ்சிட்டார், சூப்பர். தனித்த புதன் பார்த்துட்டார், சூப்பர். தனித்த புதன் இணைஞ்சிட்டார், சூப்பர். சுக்கிரனோட புதன் சேரும் போது புதன் கெட்டுருவார், ஆனா சனி நல்லாயிடுவார். சனி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் கர்மகாரகன், தொழில்காரகன், ஆயுள்காரகன். சோ புதன் கெட்டாலும் மிச்ச புதன் கொடுக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் இவரு கொடுத்துருவார். சுக்கிரன் கெட்டாலும் திருமண வாழ்க்கையை டிஸ்டர்ப் ஆகும், இருந்தாலும் மிச்ச விஷயங்கள் எல்லாம் கிடைச்சிடும். ஆக மொத்தம் இப்போ இந்த சுக்கிரனும் புதனும் இவங்களுக்கு 7ஆம் பார்வை தான் இருக்கு. சோ வேற எங்க இருந்து பார்க்க முடியாது. ஒரு கிரகம் கெடாமல்
சனிய திருக்பலம் பண்ண முடியும்னா அது குருவால தான் பண்ண முடியும். ஏன்னா வந்து 5ஆம் பார்வையால சனியை பார்க்க முடியும், 7ஆம் பார்வையாலையும் பார்க்க முடியும். 7ஆம் பார்வையோட குரு பார்த்தாருன்னா குரு கெட்டுருவாரு. 9ஆம் பார்வையால பார்க்க முடியும். இந்த 2 விசேஷ பார்வை, 5ஆம் பார்வை 9ஆம் பார்வையில சனி உங்க ஜாதகத்துல இருக்கிறாங்கன்னா நீங்க கொடுத்து வச்சவங்க, நீங்க போன ஜென்மத்துல ஏதோ ஒரு பெரிய நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல இருந்து பாக்குறாரு, அப்போ நீங்க கொடுத்து வச்சவங்க தான். ஏன் சுக்கிரன் கொஞ்சம் கெடுவாரு, இருந்தாலும் சனி பலம் அடைவது நல்லது. புதன் 7ஆம் இடத்துல இருந்து பார்த்தாலும் புதன் கூட இருந்தாலும் அதுவும் நல்லது. புதன் கெடுவாரு, இருந்தாலும் சனியை காப்பாத்திட்டு புதன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவாரு. வளர்பிறை சந்திரன், பௌர்ணமிக்கு நிகராத சந்திரன், முக்கியமா சந்திர அதியோகத்துல சந்திரன் பௌர்ணமியில 6ல இருக்கிறாரு, சனிக்கு 6ல இருக்கிறாரு, சனிக்கு 8ல இருக்கிறாரு, சனிக்கு 7ல இருக்கிறாரு. சந்திர அதியோகத்துல சனி இருக்கிறாருன்னு வைங்க, அவங்க எல்லாம் ஜாதகம் பார்க்க வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய விஐபியா இருப்பாங்க, அவங்களாம் ஜாதகம் பார்க்க வரமாட்டாங்க. நம்ம தான் அவங்க வீட்டுக்கு போய் ஜாதகம் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு அமைப்புக்குள்ள போயிடும். இந்த குரு பகவான் சந்திர அதியோகத்துல சனி இருக்கிறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அப்பனா என்ன அர்த்தம்னா அவங்க வந்து போன ஜென்மத்துல ஏதோ பெரிய புண்ணியம் பண்ணி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சோ இப்பேற்பட்டவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. யாருக்கு பிரச்சனை? 6ல இருக்கும்போது, 8ல இருக்கும்போது, 12ல இருக்கும்போது, மாரகாதிபதி, பாதகாதிபதி, 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி உங்க எல்லாம் சேர்ந்து இருக்கும் போது இந்த காம்பினேஷன் எல்லாமே இணையம். இப்ப பாத்தீங்கன்னா 4 செக்மெண்ட் இருக்குங்க. சனி பகவான் 6, 8, 12ல போய் உட்கார்றது ஒரு செக்மெண்ட். இன்னொன்னு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி, மாரகாதிபதி, பாதகாதிபதியும் சேர்ந்து இருப்பது 2வது செக்மெண்ட். இன்னொன்னு பாவ கிரகங்களோட சேர்ந்து இருப்பது இன்னொரு செக்மெண்ட். இன்னொன்னு அவயோகரோட பார்வையில இருக்கிறது இன்னொரு செக்மெண்ட். ஒரு அவயோகரோட சேர்ந்து இன்னொரு அவயோகரோட பார்வையில இருக்கிறது இன்னொரு செக்மெண்ட். இந்த மாதிரி 4 செக்மெண்ட் இருக்குது. இந்த 4ல 1 இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. இந்த 2, 3 சேருது பாருங்க, 6ஆம் இடத்துலயும் உட்காந்து பாப கிரகத்தோடையும் சேர்ந்து இன்னொரு பாப கிரகத்தோடைய பார்வைய வாங்கிறது, இல்ல ஒரு அவயோகரோடைய பார்வைய வாங்கிறது, இதுதான் தப்பு. இதுதான் காப்பாற்ற முடியாத நிலை. 6ல மட்டும் இருக்கிறார், ஒரு சுபகிரகம் பாக்குறாங்க, பிரச்சனை கிடையாது. 8ஆம் அதிபதியுடன் இருக்கிறார், ஒரு சுபகிரகம் பாக்குறாங்க, பிரச்சனையே கிடையாது. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். சனி கெட்டாரு, திருப்பி கெட்ட இத வந்து சரி பண்ணிட்டாருன்ட்டு போயிட்டே இருக்கலாம், ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு போயிட்டே இருக்கலாம். சோ இந்த 4 கெட்ட விஷயங்கள் கனெக்ட் ஆகும் போது 6லயும் இருக்கிறாரு, பாபகிரகத்தோடயும் சேர்ந்து இருக்கிறாரு, பாபகிரகத்தோட சேர்ந்து 6ஆம் அதிபதியுடன் சேர்ந்து இருக்கிறாரு, பாபகிரகத்தோட சேர்ந்து 8ஆம் அதிபதியுடன் சேர்ந்து இருக்கிறாரு, பாதகாதிபதியும் சேர்ந்து இருக்கிறாரு. இதெல்லாம் தான் தப்பு. இப்படி ஒரு காம்பினேஷன்ல இருந்து பார்வை பாக்குற கிரகமும் தப்பான கிரகம், பாப கிரகம் இல்ல அவயோக கிரகம், செவ்வாய் 6ல இருந்து பாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் தப்பு. ரைட்டுங்களா? சோ இந்த சனி பகவான் கெடும் போது இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் நடக்கும். இன்னொன்னு, சனி பகவான் ஒரு பாப கிரகம். இப்போ இவரு கெட்டுறது ஒரு பக்கம் இருக்குது, இவரு போய் உக்காந்து அந்த ஒரு இடம் கெட்டுறதுன்னு ஒரு பக்கம் இருக்குது. இவரு போய் 1ஆம் இடத்துல உக்காந்தாருன்னு வைங்களேன், இவரு கெட மாட்டாரு, ஆனா அந்த 1ஆம் இடம் லக்னம் கெடும். இவரு போய் 2ஆம் இடத்துல போய் உக்காடுறாருன்னு வைங்களேன், இவரு கெட மாட்டாரு, ஆனா அந்த 2ஆம் இடம் கெடும். இவரு போய் 4ஆம் இடத்துல போய் உக்காடுறாருன்னு வைங்களேன், சனி கெட மாட்டாரு, 4ஆம் இடம் கெடும். அதே மாதிரி 5ல உட்கார்றாரு, 5ஆம் இடம் கெடும். 7ல உட்கார்றாரு, 7ஆம் இடம் கெடும். 9ல உட்கார்றாரு, 9ஆம் இடம் கெடும். அதாவது இவர் பாப கிரகம்ன்ற ஒரு காரணத்தால இவரு போய் கெட்டாலும் பிரச்சனை, இவரு போய் லக்னம் 2, 4, 5, 9, 7 இந்த மாதிரி இடத்துல உட்கார்ந்தாலும் பிரச்சனை. இப்படி ஆகும் போதும் அந்த அதிபதி வலுப்பெற வேண்டியது அவசியம். இல்ல அந்த 4ஆம் இடத்துல இருக்கிற சனியை குரு பாக்குறது அவசியம். இல்ல அந்த 4ஆம் அதிபதி குரு பாக்குறது அவசியம். இந்த 4ஆம் அதிபதி நல்லா ஆட்சி உச்சமா பலமா இருக்க வேண்டியது அவசியம். சோ இந்த சனி பகவான் இந்த இப்போ ஒரு இடத்துல உட்கார்றாருன்னு வைங்களேன், இப்போ லக்னத்துல உட்கார்றாருன்னா 7ஆம் இடத்தையும் கெடுப்பாரு. அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு சுபகிரகத்தோட பார்வை வேணும்ன்றது அவசியமாயிடும். 2ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தாருன்னு வைங்களேன், 8ஆம் இடத்தையும் பார்ப்பார்.
4ஆம் இடத்துல போய் உக்காந்தாருன்னு வைங்களேன், 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். 4ஆம் இடம் என்ன? வீடு, வாகனம், தாயார். ஒண்ணு அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல பிரச்சனை ஏற்படும், தாமதமா ஏற்படும், இல்ல சொத்து பிரிக்கிறதுல பிரச்சனை ஏற்படும், இல்ல வீடு கட்டும் போது கான்ட்ராக்டரோட பிரச்சனை ஏற்படும், இல்லை என்றால் தொழில பிரச்சனை ஏற்படும், தொழில பிளக்சுவேஷன் ஏற்படும். சனி பகவான் 4ல உட்காந்தா கெட மாட்டாரு. கர்மா கெடாது, ஆயுள் கெடாது, தொழில்காரகன் கெடாது, வேலைக்காரகன் கெடாது. ஆனா அவர் 10ஆம் இடத்தை பாக்குறதால தொழில் சம்பந்தமான பிளக்சுவேஷன்ஸ் இருக்கும். 4ஆம் இடத்துல உக்காந்ததால வீடு வாகனம் வாங்குறதுல தாமதம் ஏற்படும், இல்ல வீடுல ஏதோ ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறீங்க, அங்க பிரச்சனை ஏற்படும், ஏதோ ஒரு சொந்த வீட்டுல இருக்கிறீங்க, அங்க ஏதாவது பிரச்சனை ஏற்படும். இந்த மாதிரி சில விஷயங்கள் ஏற்படும். 5ஆம் இடத்துல உட்கார்றாரு, குழந்தை விஷயத்துல பாதிப்பை ஏற்படும், இல்ல குழந்தைகள் அம்மா அப்பாவை ஏதாச்சும் கஷ்டப்படுத்தும், இல்ல குழந்தைகள் ஏதாவது லவ் பண்ணிட்டு அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தும். ஏதோ ஒண்ணு 5ஆம் இடத்துல சனி இருக்கும் போது எப்பவாவது எப்போ வேணாலும் நடக்கலாம். ஒண்ணு சின்ன வயசுல குழந்தை பெத்துக்கிறதே பிரச்சனையா இருக்கலாம், இல்ல குழந்தை தாமதமாகலாம், அது வளரும் போது நான் பிரச்சனையை கொடுக்கலாம், இல்ல ஏதாவது சண்டை சச்சரவு இழுத்துன்னு வந்து வைக்கலாம், இல்ல கல்யாணம் ஆன பிறகு பிரச்சனையை கொடுக்கலாம், இல்ல கல்யாணம் ஆன பிறகு அப்பா அம்மாவை பார்த்துக்காமையும் போலாம். சோ ஏதோ ஒரு வகையில பிரச்சனையாகும். இதே அந்த இடத்துல ஒரு சுபகிரகம் கனெக்ட் ஆகும் போது இந்த பிரச்சனை இருக்காது. 5ஆம் அதிபதி வலு பெறும் போது இந்த பிரச்சனை இருக்காது. லக்னாதிபதி அந்த ஜாதகம் வலு பெறும் போது இந்த பிரச்சனை இருக்காது. சோ இந்த சனி பகவான் எங்க உக்காந்தாலும் பிரச்சனை, அவர் கெட்டாலும் பிரச்சனை, என்ன பண்ணாலும் பிரச்சனை. இதுக்கு ஒரே வழி சுபகிரகத்தோடைய பார்வை. இதுக்கு ஒரே வழி அவரு 10-11 உட்கார்றது. இப்ப 10ஆம் இடத்துல உட்காந்துன்னு இருக்காரு, பாப கிரகத்தோட சேர்ந்து இருக்காரு, கவலையே பட வேண்டாம். 11ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார், பாதகாதிபதியுடன் சேர்ந்து இருக்கார், கவலையே பட வேண்டாம். ஏன்னா அந்த இடத்துக்குன்னு ஒரு பவர் இருக்கு. இந்த சனி பகவானுக்கு 10-11 சூப்பரான இடம். அந்த இடத்துல உட்காந்து குரு பார்வை எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா அவரெல்லாம் கையிலே பிடிக்க முடியாது, மிகப்பெரிய தொழிலதிபர் ஆயிடுவார். சோ சனி பகவானுக்கு இத்தனை விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் இல்லாம சனி நீச்சமாக கூடாது, அவரும் கெடக்கூடாது, பகையாக கூடாது. மேஷத்திலையும் விருச்சிகத்திலையும் கடகத்திலையும் சிம்மத்திலையும் பகையாவார், அதுவும் தப்பு. மேஷத்துல நீச்சமாவார், அதுவும் தப்பு. விருச்சிகத்துல ரொம்ப பகையாவார், கடகத்திலையும் பகையாவார், சிம்மத்திலையும் பகையாவார். இப்போ சிம்மத்துல ராகுவோட சேர்ந்து ஒரு பாப கிரகத்தோட சேர்ந்து சிம்மத்துல போய் பகையாகி அங்க ஒரு பாதகாதிபதியுடன் சேர்றாரு, அதான் தப்பு. அதான் நான் சொல்ற மாதிரி 4-5 விஷயங்கள் கனெக்ட் ஆகக்கூடாது. ஒரு விஷயம் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது, 2 விஷயம் இருந்தாலும் சில ஜாதகத்துல பிரச்சனை கிடையாது. 3 நெகட்டிவான விஷயம் கனெக்ட் ஆகுது, 4 நெகட்டிவான விஷயம் கனெக்ட் ஆகுது, 5 நெகட்டிவான விஷயம் கனெக்ட் ஆகுது, அப்போதான் பிரச்சனை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 சின்ன பசங்க 18 வயசு தான் வண்டியில போய் ஆக்சிடென்ட்ல போயிட்டாங்க. அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தா 2 பேருமே 20 நாள் டிஃபரன்ஸ்ல தான் பிறந்திருக்காங்க. 2 பேருக்குமே சனி நீச்சம், செவ்வாயோட பார்வை, 8ஆம் அதிபதி நீச்சம். சனி நீச்சம் ஆயுள் காரகன், செவ்வாயோட பார்வை. ஃபர்ஸ்ட் மேஷம் வந்து பகை, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது நீச்சம், செகண்ட் பாயிண்ட். 3வது இன்னொரு பாப கிரகத்தோட பார்வை, தேர்ட் பாயிண்ட். எல்லாத்துக்கும் மேல 8ஆம் அதிபதியும் நீச்சம். 2 பேர் வண்டியில போய் ஆக்சிடென்ட் ஆகி ப்ராப்ளம் ஆச்சு. இதுதான் ஒரு விஷயம். இப்போ சார் உடனே ஒருத்தருக்கு பயம் வந்துடும், சார் எனக்கு சனி நீச்சம் ஆயிடுச்சு, எனக்கு ஆயுளுக்கு பிரச்சனை வந்துருமா? கண்டிப்பா ஏற்படாது. சார் எனக்கு 8ஆம் அதிபதி நீச்சம் ஆயிடுச்சு, ஆயுளுக்கு பிரச்சனை வருமா? கண்டிப்பா கிடையாது. 8ஆம் அதிபதி நீச்சமானவங்க இந்த உலகத்துல எத்தனையோ கோடி பேர் இருப்பாங்க. சனி பகவான் நீச்சமானவங்க இந்த உலகத்துல எத்தனையோ பேரு 80 வயசு வரைக்கும் வாழ்ந்துன்னு இருப்பாங்க. 3, 4, 5 விஷயம் எப்ப கனெக்ட் ஆகுதோ, கனெக்ட் ஆகி ஜாதகம் செயலிழந்து நிக்குதோ, செயலிழந்து நிக்கும் போது மோசமான தசாபுக்தி வருதோ, அப்பதான் நல்லதோ கெட்டதோ நடக்கும். 3, 4, 5 விஷயங்கள் கெடுதலான விஷயங்கள் கனெக்ட் ஆகி ஜாதகமும் வலு இழந்து தசாபுக்தியும் சாதகமற்று வரும்போதுதான் ஒரு கெடுபலன் நடக்கும். ஒரு மனுஷனை ஈஸியாலாம் கை வச்சிட முடியாது, இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ இந்த பதிவுல சனி கெட்டால் என்ன நடக்கும்ன்றத பார்த்துருக்கோம். சனி பகவான் எப்படி கெடுப்பாரு, அவர்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.